நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோ தான் கைஸ் எடுக்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு யார் வழங்குறான்னு வந்து பாத்தீங்கன்னா சௌரம் ப்ரோமோட்டர்ஸ் தான் கைஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வழங்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டி ரேவா அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 7 ஏக்கர் காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்னே சொல்லலாம். இங்க வந்து உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவர் இருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரெசார்ட்ஸ்ல தான் நம்ம ஆக்சுவலா பார்க்க முடியும். வந்து பிளேயர் காண்டி டர்ஃப்ல இருக்கு. கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா சௌரம் ப்ரோமோட்டர்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 20 இயர்ஸா இந்த ஃபீல்டில் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பீச் சைட் நம்மளோட ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஃபுல்லாவே 37 ஏக்கருமே ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். நாட் ஃபென்சிங், இது ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால். சைட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது நல்லா லக்ஸரியான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கு. மெயின் ஒரு கிராண்டான ஆர்ச் வந்துட்டு ஒரு 800 ஏக்கர்ஸ்ல ஒரு ஷிப் கார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மகாபலிபுரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் மிடில் ஆஃப் த பாயிண்ட்ல தான் நம்ம சைட் இருக்கு. ஆரோவில் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல நீங்க ஆரோவில் ரீச் 30 மினிட்ஸ்ல போய் ஆரோவில் ரீச் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ்ன்றத சொல்றேன்னா இப்போ ஈசிஆர் ரோடு வந்துட்டு 4-வே ட்ராக்கா வைட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. சோ இந்த ரோடு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால 3 BHK பண்ணிருக்கோம். வித் ஸ்விம்மிங் பூலோட ஃபுல்லா லக்ஸரியா வந்துட்டு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கு. சூப்பர். சோ இது நம்ம பண்ண வில்லா தான். இது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் பணம் கொண்டு வந்தா போதும், இதெல்லாம் நீங்க பார்த்துப்போம். சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே இந்த ஆப்ஷன் தர மாட்டாங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்ட்ரோட்டி சேனல் பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோ தான் கைஸ் எடுக்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் தான் கைஸ் வந்திருக்கோம். ஈசிஆர்னால எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வைப் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு பிளேஸ்க்கு போனோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பீச்சஸ் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோ பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு யார் வழங்குறான்னு வந்து பார்த்தீங்கன்னா சௌரம் ப்ரோமோட்டர்ஸ் தான் கைஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வழங்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டி ரேவா அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 37 ஏக்கர் காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்னே சொல்லலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் இருக்கு, வாட்ச் டவர் இருக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெசார்ட்ஸ்ல தான் நம்ம ஆக்சுவலாக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேயர் காண்டி டர்ஃப்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நம்ம என்னென்னலாம் எதிர்பார்ப்போமோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஈஸியாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. 50 மினிட்ஸ் டிரைவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி போய்க்க முடியும். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் மகாபலி போக முடியும். ஸோ ரெண்டுத்துக்கு மிடில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒன்று சொல்லணும்னா பனியூர் லொக்கேஷனில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஒன்று எக்ஸாக்டாக சொல்லணும்னா அப்படி முட்டுக்காடு ஆக்சுவலாக போட் ஹவுஸ் வந்து எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலேகருக்கு போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் போய்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் சொல்லலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்ரிசியேஷனில் கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட்டு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கைஸ் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரு. எல்லாமே அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். உங்களோட சைட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க சார். சார் நம்மளோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சௌரம் ப்ரோமோட்டர்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 20 இயர்ஸா இந்த ஃபீல்டில் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் நிறைய வில்லாஸ், பிளாட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஈசிஆர்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஈசிஆர்ல. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா லீரேவா ப்ராஜெக்ட் நேம். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து டுவர்ட்ஸ் நீங்க பாண்டிச்சேரி டிராவல் பண்ணும்போது நியர்பை முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் இருக்கு. அந்த போட் ஹவுஸ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல ஈசிஆர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் லெஃப்ட் சைடு, தட் மீன் பீச் சைடு நம்மளோட ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஓகே. சோ அந்த ப்ராஜெக்ட்ல தான் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம். சைட்ல என்னென்ன மாதிரி அமினிட்டிஸ்லாம் சார் கொடுத்திருக்காங்க? சார் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஓவராலா வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது. ஓகே. 37 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. சோ கேட்டட் கம்யூனிட்டின்னு சொன்னதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சைட் ஃபுல்லாவே 37 ஏக்கருமே ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கும். நாட் ஃபென்சிங், இது ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால், ஹை ரைஸ்டு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கும். மெயின் ஆர்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்ததுமே ஒரு ஹை லுக்ல இருக்கிற மாதிரி கிராண்ட் ஆர்ச் கொடுத்திருக்கும். ரோடு பாத்தீங்கன்னா 30 ஃபீட்ல கொடுத்திருக்கும். 30 ஃபீட்ல. மெயின் ரோடு எல்லாமே 30 ஃபீட் ஆகும். சப் ரோடு எல்லாம் 24 ஃபீட்ல கொடுத்துருக்கோம். எல்லாமே பிளாக் டாப் ரோடா இருக்கு உங்களுக்கு. உள்ள இபி லைன் கொண்டு வந்தாச்சு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே கொடுத்துருக்கு. இது இல்லாம உங்களுக்கு செக்யூரிட்டி வைஸ் எல்லாருக்கும் ஒரு சில சந்தேகம் இருக்கும். பெரிய ப்ராஜெக்ட் இது 37 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல செக்யூரிட்டி எப்படி இருக்குன்ற டவுட் இருக்கும். கண்டிப்பா இருக்கு சார். சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃப்ரம் என்ட்ரன்ஸ் கேட்ல இருந்து டில் எண்ட் சைட் வரைக்குமே பாத்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாம உள்ள செக்யூரிட்டிஸ்மே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சேஃப்டி வைஸ் உங்களுக்கு 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். சூப்பர் அம்யூனிட்டி சொல்லணும்னா சூப்பரா ஃபில்ஃபில்லா கொடுத்துருக்காங்க. நம்ம சௌரம் ப்ரோமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க குடி வரவங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டர்ஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் டர்ஃபா கொடுத்துருக்கோம். நீங்க வாலிபால், டென்னிஸ்,
ஃபுட்பால் என்ன கோட்டாவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கிரிக்கெட் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டர்ஃப் கொடுக்கும்போது கிளப் ஹவுஸ் நிச்சயமா 1 ஏக்கர்ஸ்காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நிச்சயமா வந்து கிளப் ஹவுஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. கிளப் ஹவுஸ் இருக்கா இல்லாட்டி வர்றதுக்காக ஆல்ரெடி கிளப் ஹவுஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. கிளப் ஹவுஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே. கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸ் பார்ட்டி பண்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியோ இல்ல பர்த்டே பார்ட்டியோ செலிப்ரேட் பண்ற மாதிரி ஹால் கொடுத்துருக்கோம். ஓகே. கிச்சன் இருக்கு, டைனிங் இருக்கு. ஸோ கிளப் ஹவுஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது வித்தின் 1 மந்த்ல அது கம்ப்ளீட் ஆயிடும் கிளப் ஹவுஸ் ஒர்க். சூப்பர். இங்க நீங்க வில்லா பேஸ்ல கட்டி வந்தாலும் சரி, அரல்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாலும் சரி, நீங்க அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ரெசார்ட்ல வந்து மோஸ்ட்லி டர்ஃப் யாரும் ப்ரொவைட் பண்ணி நான் பார்த்ததில்ல. கண்டிப்பா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌரம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு பீச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ அந்த 800 மீட்டர்ஸ்மே நம்ம கிட்ட பீச் ஆக்சஸ் இருக்கு. த்ரூ நீங்க பார்க்கும்போதே தெரியும் பீச்சுக்கான கேட் இதான். ஓகே. ஸோ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு ஒரு 800 மீட்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பீச். ஸோ இங்கிருந்தே உங்களுக்கு பீச் வியூ இருக்கும். சூப்பர். ஸோ உங்களுக்கு பில்டிங்ஸ் பண்ணும்போது உங்களோட வீட்டுக்குள்ள இருந்தே உங்களோட ரெசார்ட்டோ இல்லை வில்லாஸ்ல இருந்தே நீங்க பீச் வியூவை என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஓவராலா வர கஸ்டமர்ஸ் உள்ள பீச் வியூவை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக சூப்பர். ஸோ வாட்ச் டவர்ல இருந்து நீங்க பீச் வியூமே ஒரு மினி ஒரு லைட் ஹவுஸ்னே சொல்லலாம். கண்டிப்பா அதே மாதிரி ஈவினிங் டைம் மார்னிங் டைம் நீங்க வாக்கிங் போறதுக்கு ஜஸ்ட் இந்த பாருங்க அந்த கேட் உங்களுக்கு தெரியும். அந்த கேட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பீச்சுக்கு போக முடியும். இதெல்லாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் ஒன்று புக் பண்ணி அப்படிதான் நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியும். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ல நம்ம வந்து பீச்சுக்கு வந்து போயிட முடியும். ஒரு சூப்பரான ஒரு வேற லெவலான ஒரு அம்யூனிட்டிஸ் சொல்லலாம். ஸோ இது மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வந்துட்டு நிச்சயமா கான்டெக்ட் பண்ணுங்க. சுத்தி அவ்வளோ மரங்கள் இருக்கு. சுமார் எவ்வளோ மரங்கள் சார் நம்ம சைட்ல இருக்கு ஆக்சுவலா? சார் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டு வெறுமனே வேக்கண்ட் லேண்டா எம்டி லேண்டா இல்லாம சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 1300 மரத்துக்கிட்ட நம்ம வெல் கிரவுண்ட் ட்ரீஸா இருக்கு. என்னென்ன ட்ரீஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ட்ரீஸ் இருக்கு, கோகனட் இருக்கு, கேஷ்யூ இருக்கு, கொய்யா இருக்கு அண்ட் சப்போட்டா. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து உள்ள வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி. சூப்பர் சார். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரீஸுமே நம்ம பார்த்துருப்போம். எல்லா ட்ரீஸும் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும். உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்குது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா குளுன்னு இருக்குது கைஸ். ஆக்சுவலாக அந்த செகண்ட் விடாமல் காத்தடிச்சிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆக்சுவலாக இன்னொரு நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு டிரைவ் போயிட்டு வந்தேன். ஸோ லாங் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு ஸ்ட்ரீட் பார்க்கும்போது ஒரு ஃப்ரூட் நேம் வச்சுருக்கீங்க. அது என்ன சார்? கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டுமே அப்படின்றதுனால நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரூட் நேமா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, ஸ்ட்ராபெரி, பனானா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே ஃப்ரூட்டாகவே வச்சுருக்கும். ஓகேங்க சார். அதே மாதிரி மக்கள் இன்னொரு விஷயம் யோசிப்பாங்க. இது ஆக்சுவலாக கடலுக்கு பக்கத்தில் இருக்கனால தண்ணி எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலாக தண்ணி வந்து இங்கே உப்பு கரிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஏன்னா மக்களோட தாட் அதை தான் இருக்கும். ஏன்னா அது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பீச்சஸ் இருக்கனால அதோட தண்ணி எப்படி சார் இருக்கு? கண்டிப்பாக எல்லாரோட காமன் மேனோட தாட்டு பீச் பக்கத்தில் லேண்ட் இருக்குன்னா அதனோட தண்ணி வந்து சால்ட்டாக இருக்குன்றது எல்லாரோட தாட்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். பட் நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்துலாம். நம்ம லைவாகவே மோட்டர் ஆன் பண்ணி உங்களுக்கு தண்ணி டேஸ்ட் பாருங்க. தண்ணி பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க. சார் சால்ட் வாட்டர் காண்டி அந்த இதே தெரியல சார். ஆக்சுவலாக அதுதான் நான் சொன்னேனே சார், ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் மாதிரி டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆமாம், லைக் அதே மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக போர் வாட்டர் தான். நீங்கள் பியூரிஃபைல கனெக்ட் பண்ணல வரல, கிரவுண்ட் வாட்டர் தான் உங்களுக்கு. ஸோ அண்ணன் பக்கத்தில் இருக்கார். அண்ணா கொஞ்சம் வாங்க. இது ஆக்சுவலாக போர் வாட்டர் தான். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் வந்துட்டு தண்ணி பிரச்சனைலாம் இருக்காது. அதே மாதிரி சால்ட் வாட்டர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கவலைப்படானா நீங்கள் வில்லா கட்டி வரீங்கன்னா இது ஒரு ஆட் ஆன் ஆப்ஷனு. ஜஸ்ட் ஒரு 50 ஃபீட்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட் வாட்டரு. நீங்கள் ஆறவே போட தேவையில்ல. நம்ம சைட்லேருந்து அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் சார் போயிட்டு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நம்ம சைட்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸில் செய்யூர்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 800 ஏக்கர்ஸ்ல ஒரு ஷிப்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பர். நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே ஒரு ஷிப்கார்ட் கம்பெனி வரும். கம்பெனி வரும். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆரோவில், பாண்டிச்சேரி டிராவல் பண்ணீங்கன்னா ஆரோவில் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல நீங்க ஆரோவில் ரீச் 30 மினிட்ஸ்ல போய் ஆரோவில் ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்ல இருந்து பாண்டி வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ரீச் பண்ணி. கண்டிப்பா பாண்டிச்சேரி உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியாலேயே சரி ஒரு பெஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். 30 to 40 மினிட்ஸ்ல மகாபலிபுரம்
ரீச் பண்ணிடலாம். ஆக்சுவலி இப்போ கரண்டா நீங்க 40 மினிட்ஸ் டிராவல் பண்றீங்க. நான் ஏன் 30 மினிட்ஸ்ன்றத சொல்றேன்னா, இப்போ ஈசிஆர் ரோடு வந்துட்டு 4-வே ட்ராக்கா வைட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த ரோடு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 100% நீங்க 30 மினிட்ஸ்ல நம்ம சைட்ல இருந்து மகாபலிபுரம் டிராவல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்ணது அந்த சைட்டுக்கு வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் ஒர்க் நான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ ஹைவே ட்ராக் வந்துச்சுன்னா சரி, நீங்க வெறும் ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆகுது, வெறும் ஒரு 30 to 35 மினிட்ஸ்ல ஆக்சுவலா போயிட முடியும். டிபெண்ட் அப்பான் உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கு கைஸ். இந்த சைடு போனால் உங்களுக்கு பாண்டிச்சேரி, இந்த சைடு போனால் உங்களுக்கு மகாபலிபுரம் கம்பெனி வருது. எங்கெங்கெல்லாம் அந்த சரௌண்டிங் சிட்காட் கம்பெனி வருதோ அங்கெல்லாம் சொல்கிறேன் நிச்சயமாக 100% அந்த அப்ரிசியேஷன் நிச்சயமாக ஏறும். இங்கேருந்து நம்ம சிட்காட் கம்பெனி வரது மட்டும் இல்லாமல் 2 டூரிஸ்ட் ஸ்பாட் பக்கத்தில் இருக்குது. ஒன்று மகாபலிபுரம், ஒன்று பாண்டிச்சேரி. அதனால் அப்ரிசியேஷன் படி, இன்வெஸ்ட்மெண்ட் படி இந்த சைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கைஸ் இந்த சைட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாது சார். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. நிச்சயமாக இதை பார்க்குறவங்க வந்துட்டு வில்லா கட்டி தருவீங்களா, இல்லாட்டி நாங்களே கட்டிக்கணுமான்ற ஒரு மாதிரி டவுட் கேட்பாங்க. எப்படி சார் வில்லா நீங்களே கட்டி கொடுப்பீங்க? வில்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நல்ல இன்ஜினியர்ஸை வச்சு, நல்ல ஆர்கிடெக்ட் வச்சு நம்ம நல்லா கிராண்டாக லக்ஸரியாகவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதே சைட்டுக்குள்ளே நம்ம நிறைய வில்லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதை இப்போ நம்ம வீடியோலேயே பார்க்கலாம். ஒரு 3 BHK பண்ணியிருக்கோம் வித் ஸ்விம்மிங் ஃபுல்லோட ஃபுல்லாக லக்ஸரியாக வந்துட்டு ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கு. சூப்பர். ஸோ இது நம்ம பண்ண வில்லா தான் இது. ஓகே. நீங்கள் பண்ண வில்லா? நம்ம பண்ண வில்லா தான். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி வில்லா கட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து ஒரு வரப்பிரசாதனையாக சொல்லுவோம். எவ்வளோ ப்ரைஸில் என்ன பட்ஜெட்டில் சார் பண்ணி கொடுக்கலாம் சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் காம்போ பேக் மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா 1.5 crores வரும் இதனோட வில்லா காஸ்ட் பார்த்தீங்கன்னா, வித் லேண்ட் வித் பில்டிங். ஓகே. கஸ்டமர் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் பணம் எடுத்துட்டு வந்தா போதும். ஓகே. மற்றபடி எல்லாமே நம்ம A to Z நம்ம பார்த்துக்கோம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் பணம் கொண்டு வந்தா போதும், இது எல்லாம் நீங்க பார்த்துக்கோம். இந்த மாதிரி வில்லா கட்டிட்டு நீங்க ரெண்டல் பிளேசஸ்ல விட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க போட்ட காசை எடுக்கலாம் சார். நம்ம ஃபிக்ஸட் ரெண்டலும் கொடுத்துட்டு இருக்கோம், இல்ல ப்ராஃபிட் ஷேரிங்ல ஒர்க் பண்றதுனால நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் ப்ரோமோட்டர்ஸ் நம்மளுக்காண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வில்லா பேஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். சில்ட்ரன்ஸ் உங்களோட ஃபேமிலி எல்லாம் என்ஜாய் பண்ணணும், வீக்கெண்ட் டைம்ல ஜாலியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வில்லா நீங்க கட்டி வரலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். வந்து ஒரு வில்லா பார்த்தோம், கட்டி கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இப்போயே ஒரு வில்லா ஆக்சுவலாக நான் வாக் பண்ணி வரும்போது தான் பார்த்தேன், இந்த வில்லாவும் சூப்பராக இருக்கு. இது எப்படி சார் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ்டா இல்லாட்டி பேக்கேஜ் பேசிஸ்லயும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம்? ஓகே. அது இல்லாம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். இதுவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிற வில்லா தான், கஸ்டமருக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காண்டி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, நம்ம வெறுமனே வந்துட்டு மாடலுக்காக ஒரு வில்லா பண்ணிட்டு இந்த சைட்டுக்குள்ள வில்லா இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷனே கிடையாது. இன்னுமே நீங்க இந்த சைட்டுக்குள்ள ஃபுல்லா டிராவல் பண்ணும்போது அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பார்க்கலாம். அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய வில்லாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இது எத்தனை BHK வில்லா, இதுல என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் சார் கொடுத்து வச்சிருக்கோம்? சார் இது வந்துட்டு ஒரு 5 BHK வில்லா சார். 5 BHK அந்த மாதிரி கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்கோம். இது பேக்கேஜ் கிடையாது. ஓகே. ஸோ கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம இந்த மாதிரி வில்லா கட்டணும்னா நம்மளோட சவரம் ப்ரோமோட்டர்ஸை கான்டெக்ட் பண்ணுங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நம்மளோட சைட்டோட அம்யூனிட்டிஸ் பார்த்துருப்போமா, பீச்சுக்கு போகிறவே சொல்லிட்டு ஏகப்பட்ட இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் சாம்பிள் தான். நீங்கள் சைட்டுக்கு நிச்சயமாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. சார் நம்மளுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க சார்? கண்டிப்பாக சார். கஸ்டமர் வந்துட்டு சைட் விசிட் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா, கேப் நீடு இருக்குது அப்படின்னா நம்ம கேப் ஃபெசிலிட்டியுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இவ்வளோ சொல்லியாச்சு சார். ஆக்சுவலாக இங்கே எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சார் லேண்ட் இருக்குது? சார் இங்கே மினிமம் சைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து தான் இங்கே வந்து மினிமம் சைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. தட் மீன் 3600னா உங்களுக்கு 1.5 கிரவுண்ட் அரௌண்ட் 1.5 கிரவுண்ட்லேருந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகும். 4 கிரவுண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் லேண்ட் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும். ஆக்சுவலாக காம்படிட்டர் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1800, 1900, 2000 வரைக்கும் கோட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் விலையில ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அது நம்ம சவரம் ப்ரோமோட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்லேயே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களோட சைட் விசிட் புக் பண்ணுங்க. அதே டைம் என்ன அப்ரூவல் சார் நம்ம கொடுத்துருக்கோம்? ஆக்சுவலாக சார் அப்ரூவல் பொறுத்த வரைக்கும் நம்ம DTCP, RERA அண்ட் CRZ அப்ரூவல். அது என்ன சார் அப்ரூவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார்? ஆக்சுவலாக சார் இப்போ நீங்கள் சி சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறீங்க, பீச் பக்கம் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு பீச்சில் இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கணும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ல இருக்கிறதுக்கான 800 மீட்டர்ஸ் இருக்கு. இருந்தாலுமே நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக CRZ அப்ரூவலுமே வாங்கி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது.
இங்கே நீங்கள் பில்டிங்ஸ் பண்ணணும்னா பில்டிங் பிளான் அப்புறம் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். பீஸ்ஃபுல்லான ஒரு அழகான ஒரு லைஃப் வாழணும்னா மறக்காம வந்து நம்ம சௌரம் ப்ரொமோட்டர் சொல்லலாம் ரேயில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்த சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து இந்த சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட சைட்டை தேடி வருவாங்க. தேடி வந்து அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ.